அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மஈன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனது ரஹ்மத்தும் பரக்கத்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர், தோழர்கள், கிளையார்கள் மற்றும் அவர்கள் வழியொற்றி நடந்தோர் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புனித ரமலானே வருக என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறப்பான கலந்துரையாடல் நிகழ்ச்சி தலைநகர் தென்னிந்திய பள்ளிவாசலான மஸ்ஜித் இந்தியா ஏற்பாட்டில் நடைபெறவிருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கண்ணியமிகு மௌலானா உஸ்தாஸ் கம்பம் பீர் முகமது பாக்வி அவர்கள் மற்றும் கண்ணியமிகு மௌலானா அல் ஹஃபீஸ் அல் ஹஜ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் இங்கு நம்மோடு இங்கு வருகை புரிந்துள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாஸ், எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். சரி, சற்று முன்பு நான் கூறியது போல புனித ரமலானே வருக அப்படின்ற தலைப்பின் கீழ நம்மளுடைய இந்த கலந்துரையாடல் இன்று நடைபெற இருக்கிறது. அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் இன்ஷா அல்லாஹ் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம பிறை காண இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நோன்பு திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ரமலானை வரவேற்கக்கூடிய ஒரு நன்னோக்கத்தோடு நாம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். சில விஷயங்கள் ரமதான் தொடர்பான விஷயங்களை நாம அறிந்து கொள்வதற்கு ஆக நம்ம பார்த்தீங்கன்னா ரஜபு மாதம் முதல் கொண்டே சற்று முன்பு உஸ்தாது கூட அவங்களுடைய துவால இந்த துவா சேர்த்து ஓதுனாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான் அப்படின்ட்டு. ரஜபு மற்றும் ஷாபான் மாதத்திலே பரக்கத்து செய்வாயாக யா அல்லாஹ், ரமதானை நாங்கள் அடைய பெறும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்று நாம ரஜபு வந்த உடனே துவா செய்யறோம் இல்லையா? ஏன் இந்த மாதிரி நம்ம ஒரு துவா செய்யறோம்? அந்த ரமதான்ல அப்படி என்ன இருக்கு? அந்த ரமதான் மாதத்துடைய சிறப்புகளும் நன்மைகளும் என்ன? அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்மோடு தொடர்ந்து உஸ்தாத் கம்பம் அவர்கள் சிறப்பான முறையில தெளிவாக நமக்கு எடுத்துரைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். எல்லா வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே புகழ் எல்லாம். நம் உயிருக்கு இனிய உத்தமர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கின்ற அனைத்து பெருமக்கள், அதே போன்று தென் இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலுடைய அன்பான அழைப்பை ஏற்று இதை மதித்து அமர்ந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் சாந்தியும் சமாதானம் புரிவிப்பார். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகின்ற என் இனிய அருமை சகோதரர் அப்துல் கனி அவர்களே, என்னோடு கலந்துரையாடலில் ரமலானை பற்றி ஆற்றுவதற்காக வந்திருக்கின்ற சங்கைக்குரிய கண்ணிய வாய்ந்த இமாம் என் அருமை சகோதரர் அன்பு ஹசரத் ஜி அவர்களே, அன்பு கொண்டிட்ட அன்பு பெருமக்களே, நண்பர்களே, அருமை சகோதரிகளே, உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எல்லாம் பங்கெடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். புனித ரமலானுடைய வருகையை வரவேற்கின்ற முகம் நம் அருமை சகோதரர் சொன்னதை போல ரஜபிலேயே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளை, இந்த புனித ரமலானை வரவேற்றிருக்கிறார். இறைவா, ரஜபிலும் ஷஅபானிலும் நீ அருள் புரி. அந்த அருள் எப்படி இருக்க வேண்டும்? நாங்கள் ரமலானை அடைவதாக இருக்க வேண்டும். நோக்கம் என்ன தெரியுமா? உன்னுடைய அருள் எப்போதும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லை போல வயின் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸுஹா. அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் அடியார்களே, உங்கள் மீது அல்லாஹ் செய்திருக்கின்ற அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. எவ்வளவு அருள், ஏராளம். ஆனால் அந்த அருள்களிலே ஒரு உன்னதமான அருளாக இருக்க வேண்டியது ரப்பே, நாங்கள் ரமலானை அடைகின்ற அந்த பேற்றை, அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த ரமலானை அடைவது நோக்கமல்ல, என்ன, அதில் முழுமையாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ரமலான் என்பது மிகச் சிறந்தது. ரமலானின் சிறப்புக்கு அல்லாஹ் சொன்ன ஒரு அற்புதமான சொல் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ஹஜ்ரத் அலி சொல்வார்கள், ரமலான் எத்தகைய மாதம் என்றால், கேட்டார்கள் அல்லவா சகோதரர், ரமலான் எத்தகைய மாதம் என்றால் அந்த மாதத்திலே தான் அருள்மறை அல் குர்ஆன் அருளப்பட்ட ஒரு மாதம். சுப்ஹானல்லாஹ். இதுக்கு மேல என்ன சிறப்பு வேண்டும் சொல்லுங்கள்?
வேதங்களின் தாயாக இன்றைக்கு கூட வாழ்கின்ற உயர்வான அற்புதமாக இருக்கக்கூடிய ஒன்று அல் குர்ஆன். அதான் சொல்றா, ரமலான் மாதம் எத்தனை சிறப்பு வாய்ந்த மாதம் என்றால் அன்றுதான் குர்ஆனி அருளப்பட்டது. அது மனிதர்களுக்கான நேர்வழி, ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் சொல்வார்கள். அதனாலே இந்த ரமலான் இந்த நோக்கம் அதை பாருங்க, மக்ரிபுக்கு எல்லோரும் வந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அந்த பாக்கி அதற்கு சொன்னாங்கல்ல. இது மதிக்கு ரமலானின் வருகையை நாம் வரவேற்கின்றோம். தொடக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு இந்த ஷாபான் மாதத்துடைய கடைசி குத்துபாவில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அல்லவா, யா அய்யுஹன் நாஸ் கத் அலல்லக்கும் ஷஹ்ருன் அலீம். அடியார்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நண்பர்களே, மனிதர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதத்தை நிழலிடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். நிழல் வெப்ப கதிர்களில் வெய்யவனின் வெப்ப கதிர்களாலே கட்டோடு கிடக்கின்ற மக்களுக்கு நிழல் ஒரு இளைப்பாறுகின்ற தலமாக அவல்லக்கும் ஷஹ்ருன் அலீம், ஒரு மகத்துவம் வாய்ந்திட்ட மாதம். ஷஹ்ருன் முபாரக்குன், சுப்ஹானல்லாஹ், அது பரக்கத்து வாய்ந்திட்ட மாதம் சொன்னார்கள். துவக்க சொன்னார்கள், ரஹ்மத்து மக்ஃபிரத்து இத்துக்கு மினன்னார். தொடக்கமே ரஹ்மத், அருள். முஸ்லீமாக இருப்பதே அல்லாஹ்வுடைய அருள். இஸ்லாத்தை கற்றறிந்து அதை பேணி வாழ்வது மிகப்பெரிய அருள். வாத்துவம் அலைக்கும் நியமத்தி, என்னுடைய அருள் கொடைகளை உங்கள் மீதால் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன். சுப்ஹானல்லாஹ். அந்த அருளிலே இந்த ரமலான் எதிர்பார்க்கிறோம். நான் மட்டுமல்ல, குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள், அருமை சகோதரிகள் அத்தனை பேரும் புனித ரமலான் என்று வரும் அல்லாஹ் தரப்போகிறான். ஏனென்றால் கடந்த ரமலானில் வாழ்ந்தவர்கள் நம்மோடு இல்லை, பலர் இல்லை. அல்லாஹ் அவருடைய சுவன பெருவாழ்க்கையில் அவர்களை அல்லாஹ் தஆலா நுழைய செய்வானாக. இந்த ரமலானுடைய சிறப்பு உன்னதமான ஒன்று. அதிலே ஒன்றுதான் சொல்லை போல ரமலானில் செய்கின்ற அமல். ஒரு ஃபர்லை ஒருவர் செய்தால் 70 ஃபர்ல்களை செய்திட்ட நன்மை. சுப்ஹானல்லாஹ். கிடைக்குமா? இஷா மக்ரிப் தொழுதோம், இதே ரமலானில் தொழுதால் எத்தனை மக்ரிப்? 70 ஃபர்லை தொழுத நன்மை. எவ்வளவு பெரிய பெருமை! அது மட்டுமல்ல, அங்கு செய்கின்ற அந்த அமல்களில் ஒரு நஃபில், ஒரு உபரியான அமலுக்கான அந்த தகுதி என்னவென்றால் ஒரு ஃபர்லுடைய அந்தஸ்து. நஃபிலை வெள்ளி என்றால், வேர்த்து உலகம் என்றால், ஃபர்லை தங்கமாக, பிளாட்டினமாக நாம் கொள்ளலாம். நோன்பாளி உறக்கத்தால் உறங்குகின்ற போது அவன் களைப்பினாலே, சோர்வினாலே உறங்கிவிட்டாலும் கூட அவன் உறக்கம் கூட ஒரு இபாதத்தாகிறது. சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, நஃபஸுஹு தஸ்பீஹுன், நோன்பாளி இழுத்து சுவாசித்து வெளியிடுகின்ற அந்த சுவாசம் அது தஸ்பீஹ். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அருமை பெருமக்கள், நோன்பாளி ஒரு வகையில் அல்லாஹ்வுடைய சிஃபத்தை அவன் வெளிப்படுத்துகின்றான். சுப்ஹானல்லாஹ். அதான் ரசூல் அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக, அஸ்ஸௌமு லீ, நோன்பு எனக்குரியது. நோன்பு எனக்குரியது. என்ன நோன்பு? எனக்குரியது. என்னுடைய பண்புகளை, என்னுடைய சிஃபத்துகளை அடியார்கள் வெளிப்படுத்துகிறார்கள். நோன்பின் அடிப்படை என்ன? 3. அலிஃப்திராத்து ஸலாஸா, உண்ணாமல் இருப்பது, பருகாமல் இருப்பது, சாப்பிடாமல் பருகாமல் இருப்பது, இன்னும் இன்ப உறவுகளிலே தீக்காமல் ஈடுபடாமல் இருப்பது. இந்த 3 தான் வெளிப்படையானது. இது வாய்க்கும் வயிற்றுக்குமானதல்ல. நோன்பு என்பது பட்டினி கிடப்பதல்ல, அது பத்தியம் காப்பது. பத்தியம் இருக்கிறது. 11 மாத காலமாக நம்முடைய உடலுடைய உள்ளுறுப்புகள் எல்லாம் ஆகாது, ஓடாது, ஓயாது, ஒழியாது, அது உண்டு அரைத்து தின்று கொண்டிருந்த அந்த உடலுக்கான ஒரு ஓய்வு. அதனால்தான் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள், அஸ்ஸௌமு லீ, நோன்பு எனக்குரியது, எனக்கு சொந்தமானது. ஏன்? நான் உண்ணுவதில்லை, நான் பருகுவதில்லை, இந்த உறவுகளில் நான் ஈடுபடுவதில்லை. அது நோன்பாளி இருக்கிறார். அதனால என்ன என்றால், அதற்குரிய கூலியை மறுமையில் நானே வழங்குகிறேன். சுப்ஹானல்லாஹ். சதரவுன ரப்பக்கும் கமா தரவுல் பத்ர ஃபீ லைலத்துல் கத்ர். கமர், நாளை மறுமையிலே அடியார்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள்.
எதை போல இங்கு இருந்து கொண்டு நாம் பரிபூர்ணமான முழு நிலவை நாம் விண்ணில் இருக்கிற நிலவை பார்ப்பது போல என்னுடைய அடியார்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இது இன்னொரு விளக்கம் சொல்றாங்க, நோன்பாளிக்குரிய கூலியை நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்வதுடைய அடிப்படை என்னவென்றால், ஏனைய அமல்களுக்கான கூலிகளை எல்லாம் மலக்குகள் வழியாக அல்லாஹ் தருகிறார், நோன்பாளிகளுக்கு அவனை வழங்குவார். உன்னதமான விருதுகள் அகோம் மூலமாக, மாபெரும் பிரதமர் ஜனாதிபதி மூலமாக. இன்னொரு ஒரு பொருள் புரிந்து கொள்ளுங்கள், நம்ம எல்லாம் மீசில் இருக்க வைக்கின்ற பொருள் என்ன பொருள்? நோன்பாளிக்குரிய நோன்புக்குரிய கூலியாக நானே ஆகிவிடுகின்றேன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நோன்பு ஏனைய நோன்புகளை போல அல்ல, உண்ணாமலும் பருகாமலும் நோன்பு இருக்கிறது. என்ன சில நோன்புகள் எப்படி இருக்கின்றன? அதில் மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது ஒரு வகை நோன்பு, புலால் உண்ணாமல் இருப்பது நோன்பு, வெறுமனை பழங்களையும் பழச்சாறுகளையும் பருகிக் கொண்டு இருக்கலாம் அப்படி நோன்பு. ஆனால் இஸ்லாத்திலே இயல்பாக அந்த வாய்க்குள்ளாலே ஊறுகின்ற உமிழ்நீரை கூட கூட்டி விழுங்க முடியாத ஒரு புனிதமான ஒரு பத்திரித்துவமான ஒரு, அதாவது அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக நீங்கள் நோன்பு இருப்பதால் உங்களுக்கு சிறந்தது. அடியார்களே, நோன்பு இருக்க வேண்டும். அது இருக்கிறோம். நோன்புடைய பெரிய மகா சக்தி என்னவென்றால், ஒரு சின்ன குழந்தைகள், ஒரு 5-6 வயது குழந்தைகள் நோன்பு இருப்பார்கள். காலை எந்திரிச்சுவாங்க, 4 மணி 3 மணிக்கு எந்திரிச்சு சகர் சாப்பிட்டுக்கிட்டு. அதே போல வயது முதிர்ந்தவர்கள், பெரியவர்கள், பசி பொறுக்க முடியாத பெரியவர்கள் கூட என்ன செய்கிறார்கள்? நோன்பு அல்லாஹ்வுடைய சக்தி பத்தி. ஏன் நோன்பாளி என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்கிறார். இந்த நோன்பின் நோக்கமே என்ன காரணம் என்றால், லஅல்லக்கும் தத்தகூன், உங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ளலாம். இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் முத்தகீன்களாக ஆவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஏன் அடியார்கள் முத்தகீன்களாக, மூமின்கள் முஸ்லிம்கள் முத்தகீன், அல்லாஹ்வுடைய அச்சம் கொண்டவர்களாக. அந்த அச்சம் என்பது வெளிப்படையாக மட்டுமல்ல, உண்மையாக உள்ளுணர்வின் மூலமாக அந்த அச்சம் இருக்க வேண்டும். நோன்பிற்கான பலன்கள் ஏராளம் இருக்கின்றன. நோக்க நீங்க மதிக்கின்றீர்கள், மதிச்சிருக்கிறீர்கள். இப்ப இருந்தே நம்ம என்ன செய்யணும்? அது என்ன செய்யணும்? நோன்புக்காக அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் ஏராளம் இருக்கிறது என் சகோதரத்தில். மாஷா அல்லாஹ். சிறப்பான முறையில ரமதான் அப்படின்னாலே அது சிறப்பான ஒரு மாதம் தான் இல்லையா? அதனுடைய உஸ்தாத் சொன்ன நிறைய சிறப்புகள்லயே மகத்தான ஒரு சிறப்பு, அல்லாவே அதற்கு கூலியாக ஆகிறான் அப்படின்னு சொன்னாங்க. அதை விட பெரிய சிறப்பு வேற என்ன இருக்க முடியும்? நம்மளாம் அதற்கான ஒரு பாக்கியவான்களாக, அல்லாவே நேரடியா ஒரு செயலுக்கு நமக்கு கூலி தரான் அப்படின்னா வேற என்ன பெரிய பாக்கியம் நாம அடைய போறோம்? மாஷா அல்லாஹ். இருந்தாலும் நோம்புல பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய குர்ஆனை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த நோன்பு இருக்கு. ரமதான் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா முழு குர்ஆனையும் ஓதி திராவித கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமான ஒரு மாதம். ஓத தெரியாதவங்க கூட அந்த குர்ஆனை கேட்கறதுக்கு அவ்வளவு பிரியப்படுறாங்க. இந்த ரமதானுக்கும் குர்ஆனுக்கும் அப்படி என்ன பெரிய தொடர்பு? இதுல அல்லாஹ் இந்த குர்ஆனை பத்தி, இந்த ரமதானோட தொடர்பு பற்றி இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை பற்றி உஸ்தாத் சையத் இப்ராஹிம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நமக்கு சில விஷயங்களை அதை பற்றி தொடர்பு பற்றி கூறுவாங்க. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மகத்தான ஒரு நல்ல மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர்கள், நெறியாளர்கள் அனைவரையும் நான் ஆரம்பமாக வரவேற்கின்றேன். ரமதானுக்கும் குர்ஆனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ரமதான் மாதம் சிறப்படைவதற்குரிய முக்கிய காரணம் அல் குர்ஆன் அந்த மாதத்திலே அல்லாஹ் இறக்கினான். நம்முடைய உஸ்தாத் அவர்கள் ஓதி காட்டிய திருமறை வசனம், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆன், நல்லது எது தீயது என்பதை பிரித்து அறிவிக்கக்கூடிய திருமறை இறங்கிய புனிதமான மாதம். சிறப்புகளிலே தலையாய சிறப்பு குர்ஆன் இறங்கியதால் இந்த மாதத்திற்கு மிகப்பெரிய சிறப்பு. அல்லாஹ் தஆலா மொத்தமா குர்ஆனை
ரமலானுடைய மாதத்தில் இறக்கினான் லவ்ஹுல் மஹ்பூதுக்கு. அறிஞர்கள் பெருமக்கள் சொல்கிறார்கள் பைத்துல் இஸ்ஸா லவ்ஹுல் மஹ்பூதுக்கு மொத்தமாக இறக்கினான். இறங்கி அங்கிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த 23 ஆண்டுகளாக அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக காலத்திற்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். பாருங்க, திருக்குர்ஆனுடைய மகிமை என்ன அப்படின்னா, திருக்குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு இறக்கினான். அப்படிதானே? ஆமா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆனை சுமந்து வந்ததால் அஸ்பஹ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சய்யிதுல் மலாயிகா, மலக்குமார்களிலே தலைவராக ரூஹுல் அமீன் அப்படின்ற பேருக்கு சொந்தக்காரர் ஆனாங்க. ரூஹுல் அமீன் என்ன? அத்தன்டிக்கான ஒரு அமானியத்தை சரியா கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய ரூஹ், ஆத்மா. ஏன்னா அல்லாஹ் அந்த குர்ஆனை அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே நம்பிக்கையாக கொண்டு வந்து இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தாங்க. இந்த சமுதாயத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. பெரிய பொறுப்பு இல்லையா? ஏன்னா அவ்வளவு பெரிய பொறுப்பு. அதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பெருமை கிடைச்சது. அந்த குர்ஆன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கியது. அஸ்பஹ சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதலுல் அன்பியாஇ வல் முர்சலீன், ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் தலைவர், சிறந்தவர் என்கின்ற பட்டத்தை பெற்றார்கள். இந்த குர்ஆன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு இறங்கியது. அதனால அஸ்பஹ ஹாதிஹில் உம்ம கைருல் உம்மம், உம்மத்துகளிலேயே சிறந்த உம்மத்தாச்சு. குர்ஆனுடைய மகிமை பாருங்க. லைலத்துல் கத்ருடைய இரவிலே இந்த குர்ஆன் இறங்கியது. எனவே அந்த இரவு அஸ்பஹத் ஹாதிஹில் லைலா கைருல் லயாலி, இரவுகளிலே சிறந்த இரவா மாறிச்சு. ரமலானுடைய மாதத்தில் இறங்கியது. இந்த மாதம் சிறப்புக்குரிய மாதமாக, தலையான மாதமாக, மாதங்களிலேயே சய்யிதுல் அஷ்ஹூர் என்று சொல்லக்கூடிய மாதமா மாறிச்சு. குர்ஆனை எந்த விதத்துல நம்ம தொடர்பு வைக்கிறோமோ அந்த விதத்தில் அது சிறப்பு நமக்கு தரும். குர்ஆனை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு நன்மை, கேள்விப்பட்டிருப்பீங்க. குர்ஆனை பார்த்து கொண்டு இருந்தால் நன்மை, குர்ஆனை ஓதினால் நன்மை, குர்ஆனை ஓதினால் ஹிஃப்து பண்ணாதுக்கு நன்மை. நாளைக்கு மறுமையில அந்த குர்ஆன் வந்து நமக்காக வாதாடும், கபரில் உட்கார்ந்து வாதாடும். இப்படி எல்லா வகையிலையும் அந்த குர்ஆன் நமக்கு நன்மையே தந்துகிட்டு இருக்கும். அதோடு நம்ம எப்படி தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான். கற்றுக்கொண்டாலும் நீங்கள் சிறந்தவர்கள், கற்றுக் கொடுப்பவரும் சிறந்தவர்கள். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, கற்கிறவங்க தான் சிறந்தவங்க. எதை? குர்ஆனை கற்கிறவங்க. கற்றுக் கொடுக்கிறவங்க எதை? கற்றுக் கொடுக்கிறவங்க குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர்கள். இப்படி குர்ஆன் பல பரிணாமங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில சிறப்புகளை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறது. ரமலானுடைய மாதத்துல நம்ம அந்த குர்ஆனை திக்கி ஓதுனால நமக்கு நன்மை கிடைக்கிறது. சுப்ஹானல்லாஹ். திக்கி திணறி ஓதுறோம் இல்ல, அதற்கு அல்லாஹ் தஆலா டபுளா கொடுக்கிறான் நன்மை. 2 மடங்காக, ரெட்டிப்பாக அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். சஹாபி ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அந்த சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் எப்படி சொல்றாங்கன்னா, ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் குர்ஆனை ஓதினால் மற்ற மாதங்களில் நீங்கள் குர்ஆன் ஓதுவதற்கு ஒரு நன்மை ஒரு எழுத்துக்கு என்றால், ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கிறது. 10 நன்மைகள் கிடைக்கிறது. அவர் சொல்லிட்டு அப்படி விடல. என்ன சொல்றாரு? நான் அலிஃப் லாம் மீம் சொல்லல, அலிஃப் லாம் மீம்ங்கிற வார்த்தையை சொல்லல. ஒவ்வொரு எழுத்தும் அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த குர்ஆன் நமக்கு ரமலானின் வாயிலாக தருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை பொறுத்தவரையில நம்ம எப்படி அந்த குர்ஆனோட தொடர்பு வச்சுக்கிறோம் சொன்னா, இந்த காலத்தினுடைய சூழ்நிலையை கருதி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் குர்ஆனை வாங்குறோம், குர்ஆனை வக்ஃப் பண்றோம் பள்ளிவாசலுக்கு. ஆனா அந்த குர்ஆனை எப்படி எடுத்து ஓதுறோம்? எத்தனை தடவை நம்ம குர்ஆனை திறந்து உட்கார்ந்து அதுக்கு நேரத்தை ஒதுக்கி ஓதுறோம்? நம்முடைய பள்ளிவாசல்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய குர்ஆன்ல கலரா பிரிண்ட் போட்டு விதவிதமா பாக்கெட் சைஸ்ல இருந்து பெரிய சைஸ், லாங் சைஸ், நல்ல மொத்தமான தஜ்வீத் ரூல்ஸோட எத்தனையோ குர்ஆன்கள் பள்ளிவாசலை அலங்கரிக்கின்றன.
நம்முடைய வீடுகளே அரங்கிருக்கின்றன. ஆனா அது எல்லாம் ஒரு ஓரத்துல அந்த ஷெல்ஃப்ல உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறத தவிர அந்த குர்ஆனை எப்படி நம்ம எடுத்து ஓதுறோம், ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்து ஓதுறோம்? உண்மையானவர்களே, ரமதானுடைய மாதத்துல நீங்க குர்ஆனை இலகுவாக ஓத முடியாதவர்கள் என்று நினைக்கிறவங்க கூட ஈஸியா ஓதுறதுக்கு ஒரு சின்ன வழி சொல்லி தர்றேன். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எந்த குர்ஆன் நீங்க எடுத்து பார்த்தாலும் மிஞ்சி போனா ஒரு 604 பக்கம் இருக்கும். இந்த 604 பக்கத்தை நீங்க ரமதான்ல 30 நாள் நீங்க டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு 20 பக்கம் ஓதுற மாதிரி வரும். அந்த 20 பக்கத்தை நீங்க ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுறீங்கல்ல, 5 வக்துல ஒரு வக்துக்கு நீங்க 4 பக்கம் ஓதுனா போதும், 4 பக்கம் ஓதுனா போதும். ஒரு 4 பக்கம், சுபூல 4 பக்கம், இப்படி இரவுல ஒவ்வொரு வக்துலயும் 4 பக்கம் ஓதுனா போதும். 30 நாள் நீ குர்ஆனை ஃபுல்லா ஓதி முடிச்சிடலாம். யாருக்கு சிரமப்படுறவங்களுக்கு நான் சொல்றேன், நல்லா ஓதுறவங்க நிறைய ஓதுங்க. எவ்வளவு தூரம் நீங்க ஓதுறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு அதனுடைய நன்மைகள் அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டு இருப்பான். ததாருசுல் குர்ஆன் 4 விஷயம் பாருங்க. குர்ஆனை எப்படி அணுகணும்டா, 1 ததாருசுல் குர்ஆன், 2 தஃசீருல் குர்ஆன். ததாருசுல் குர்ஆன் தான் நீங்க ஓதுறது, இன்னொருத்தர் அதை கேட்கிறது, இது ஒரு அமல். தஃசீருல் குர்ஆன் தான் குர்ஆனை ஹிஃப்ஸ் பண்றது, மனனம் செய்வது. அடுத்தது ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கணும். அடுத்தது அல் அமலு பில் குர்ஆன், குர்ஆனை அமல் செய்யணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்ப நீங்க ததாருசுல் குர்ஆன் எடுத்தீங்கன்னா இது ஒரு புனிதமான அமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பவும் செய்வாங்க, ரமதான்லயும் செஞ்சாங்க. ரமதான்ல எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ரமதானிலே வந்து முழுவதுமாக குர்ஆனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க, அவங்க கேட்பாங்க. இப்படி ததாருசுல் குர்ஆன் நடக்கும். இன்னைக்கு நீங்க மதீனால போனீங்கன்னா, மக்கால போனீங்கன்னா இந்த மாதிரி ஹல்கா அங்கங்க உட்கார்ந்து இருப்பாங்க. ததாருசுல் குர்ஆன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கக்கூடிய தருவாயில ஃபாத்திமா நாயகியை கூப்பிட்டு சிறு சொன்னாங்க, ரகசியத்தை சொன்னாங்க. ஒரு ரகசியம் சொன்ன உடனே ஃபாத்திமா நாயகி உடனே அழுதாங்க. அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ரகசியத்தை சொன்னாங்க. ஆயிஷா ஃபாத்திமா நாயகி அவர்கள் சிரித்தார்கள். என்னன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனதுக்கு அப்புறமா ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, எங்க அத்தா கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுதுமே ரமதான்ல ஒரு தடவை வருவாங்க, இந்த தடவை 2 தடவை வந்து 2 தடவை ஓதி காட்டினாங்க. எனவே என்னுடைய மரணம் நெருங்குகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன், என்னுடைய நேரம் முடிவடைகிறது என்பதை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோல ததாருசுல் குர்ஆன் அப்படி ஒரு அமல். குர்ஆனை மனப்பாடம் செய்யணும். மனப்பாடம் செய்தால் சொர்க்கத்துல நீங்க எவ்வளவு தூரம் போறீங்களோ அவ்வளவு தூரம் அந்த இடமெல்லாம் அல்லாஹ் தஆலா நீங்க ஓதிக்கிட்டு போகும்பொழுது அந்த இடத்தை ஃபுல்லா உங்களுக்கு கொடுத்துருவான். நம்ம கிட்ட வந்து என்ன செய்யும், அல்லாஹ் இடத்துல சிபாரிசு செய்யும். குர்ஆனும் நோன்பும் வந்து சிபாரிசு செய்யும், ரெண்டுமே வந்து சிபாரிசு செய்யும். அதே மாதிரி அல்லாஹ்ட்ட வந்து சொல்லும், இவனுக்கு பட்டாடை உடுப்பு, இவனுக்கு கான் அந்த முடி கிரீடத்தை சூட்டு, இப்படின்னு சொல்லி குர்ஆன் நமக்காண்டி வாதிடும். இப்ப அதே மாதிரி ததாருசுல் குர்ஆன், தஹ்ஃபீதுல் குர்ஆன், ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை நாம என்ன செய்யணும், சிந்திக்கணும். கொஞ்சமாவது ஒரு நாளைக்கு ஓதி நம்ம சிந்திக்கணும். அமலு பில் குர்ஆன், இது ரொம்ப முக்கியம். குர்ஆனை படி நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆக இப்படியாக நீங்கள் குர்ஆனை அணுக வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு அதுக்குரிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். மாஷா அல்லாஹ். குர்ஆனை வந்து வெறுமனே நம்மளுடைய அலமாரிகள்லயும் நம்மளுடைய புத்தக என்ன சொல்லுவாங்க ராக் கேபினெட் இருக்குல்ல, அலங்கார பொருளா சொன்ன மாதிரி கலர் கலரா இப்ப இருக்கு. அதை விட சில பேர் சொல்றாங்க அதுக்கெல்லாம் எங்கேயும் நேரம் இருக்கு எடுத்து படிக்கிறதுக்கு. ஆனா இந்த கையடக்க தொலைபேசியில எவ்வளவு உலகளாவிய விஷயங்களை நாம பாக்குறோம். இதுல கூட குர்ஆன் ஆப் இருக்கு, சரியா, செயலின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ஆப். அதை கூட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு சில நேரம் கிடைக்கும் போது எங்க இருந்தாலும் வீடான பல செயல்களை நம்ம செய்யறோம். ஆனா அதை கொஞ்ச நேரம் அப்படி போன்ல எடுத்து நம்ம பாக்குறதுனால எதுவும் நம்மளுக்கு கஷ்டமாக போறதில்லை. அந்த அடிப்படையில குர்ஆனுடைய தொடர்பு, அகத்தான ஒரு தொடர்பு இந்த ரமதான் மாதத்துடைய ஒரு சிறப்பான அமல்கள்ல நம்ம வந்து அதையும் வந்து சேர்த்து கொண்டா இன்ஷா அல்லாஹ் மென்மேலும் சிறந்த பலன்களை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியமாக
அது இருக்கும். அதே போல இந்த ரமதான் மாதத்துல நாம சில விஷயங்களை செய்யலாமா செய்யக்கூடாதா, இது செஞ்சா நோம்பு முறிஞ்சிருமா, இல்ல இது செஞ்சா பாவம் ஆயிருமா, டோசோ ஆயிருமா, டோசோ சேர்ந்துருமா இன்னும் மென்மேலும் அப்படின்ற சிந்தனை எல்லாம் பல பேருக்கு இருக்கும். ஏன்னா வருஷத்துல ஒரு வாட்டி வருது இல்லையா, இடப்பட்ட காலம் ஒரு 11 மாதம் இருக்கு. அதனால சில விஷயங்கள் மறந்து போயிரும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரமலான் மாதத்தில் தவிர்க்க வேண்டியவைகள் மற்றும் பேண வேண்டியவைகள் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத் அவர்கள் தெளிவாக்க இருக்கிறார். அருமை சகோதரர்களே, அதாவது அற்புதமான விளக்கங்கள் குர்ஆனை பற்றிய இரு சகோதரன் சொன்னாங்க. ரமலான் மாதத்தில் நாம் மிக 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 முக்கியமாக பேண வேண்டிய காரியங்கள் சில இருக்கின்றன. அதாவது நபிகளா சொல்கின்ற போது மின் சாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பின் மூலமாக பசியையும் தாகத்தையும் தவிர வேறு எந்த பலனையும் அவர்கள் அனுபவிக்க மாட்டார். சிந்தனையா பாருங்க, எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு வச்சிருக்கார்கள். அவங்க இந்த நோன்பின் மூலமாக என்ன அடைய வேண்டும்? அல்லாஹ்வின் நெருக்கம், எவ்வளவு பாக்கியம். ஆனால் சொல்றார்கள், நோன்பின் மூலமாக பசியையும் தாகத்தையும் தவிர வேறு எந்த பலனையும் அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். காரணம் என்ன? காரணம் அவர்கள் நோன்பை நோன்பாக பேணுவதில்லை. ரொம்ப கவனிப்பா, நாம் சொல்ல குளிக்க போய் சேற்றை எழி தன் மீது பூச்சி கொண்டதை போல, குளித்தும் அழுக்கு போகாதை போல, துளைத்தும் அழுக்கு அகலாததை போல நாம் நோன்பிருந்தும் என்ன செய்யணும்? நாம் நன்மைகளை அடைவதற்கான அந்த வாய்ப்பு இல்லாமல் கேட்டார். நோன்பின் மூலம் பெறுகின்ற பலன் மட்டுமல்ல வேண்டுதல். ஆம், நோன்பு பொதுவாக ஒரு முஃமின் எப்போதுமே தன் பார்வை, தன் நாவு, தன் செயல், தன் சிந்தனையை பெற வேண்டும். ஒரு முஃமினை பொறுத்தவரை அவன் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். யாரை பற்றியும் கள்ளம் கபடங்கள் வரவிடக்கூடாது. எரிச்சலோ பொறாமையோ அவனுக்கு வரக்கூடாது. ஏன்? அது அஃப்லஹ முஃமினூன், அது அஃப்லஹ மன் தஸக்கா. எவன் தன்னுடைய மனதை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாலோ அவன் தான் வெற்றி அடைந்தான். அப்ப நோன்பாளியுடைய நோக்கமே அப்படியே புடம் போட்டு வார்த்தெடுக்கப்பட்ட பசு பொன்னை போல இந்த நோன்பு இவரை மாற்றி எடுக்க வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம கவனம். அதுல ரொம்ப அற்புதம் சஹர் வேளையில், சஹர் நேரத்தில் சாப்பிடுவது லேசாக ஒன்றல்ல. சிலர் என்ன செய்கிறார்கள், தராவிக்கு தொழுதுட்டு ஒரு 12-2 மணி வரைக்கும் என்ன செய்யறாங்க, அப்படியே படையெல்லாம் பார்த்துக்கிட்டு, தம்பி சொன்னதை போல பார்த்துக்கிட்டு கடைசியில் அப்படி கொஞ்சம் சாப்பிட்டு அப்படி படுத்துறாங்க. சூடு கூட என்ன செய்யறது இல்ல. கவனி, பல இயல்பு நிலை, உண்மை. சஹர் வேளையில் நமக்கு பெரிய பாக்கியம். சஹர் நேரத்திலே அந்த அதிகாலை வேளையிலே நோன்புக்காக வேண்டி கொஞ்சம் நீங்கள் கொஞ்சமாவது உண்ணுங்கள். அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்கு கொஞ்சம் உண்ணுகிற அந்த உணவினுடைய அந்த பெரிய ஒரு வலிமை என்ன தெரியுங்களா? 14 மணி நேரம் பசியோடு இருக்க முடிகிறது. உணவிலே ஒரு பரக்கத்து இருக்கிறது. காலையில் மற்ற நேரம் காலை எந்திரிச்சு உடனே என்ன செய்வோம்? டீ, காஃபி, இப்படி எல்லாம் போறோம். நோன்பாளி இருக்காது வரைவராய். எவ்வளவு கொடியமான வெயில் தன்னுடைய வெப்ப கத்தைகளை அள்ளி தெளித்து நெருப்பாய் வீசினால் கூட அவளுக்கு தாகம் அவ்வளவா ஏற்படாது, சுறுசுறுப்பாக இருப்பார். அப்படி அரசு கூட அருமையாக சொல்லி இருக்கிறது. இந்த வருகின்ற இந்த காலங்கள் இருக்கே, ரொம்ப கடுமையான வெப்பத்தை நாம் சந்திக்க வேண்டிய காலம். அதனால பெரும்பாலும் அவசியம் இல்லாமல் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை யாரும் வெளியிலே போக வேண்டாம். நம்முடைய அரசு, நம்முடைய ஆரோக்கியம், சுகாதாரத்துறை. ஆனால் இவ்வளவு பெரிய கோடை காலத்துடைய அந்த வெப்ப கதிர்கள் எல்லாம் நம்மை பொசிக்கினாலும் கூட நோன்பாளிகள் செய்ய மாட்டார், நிச்சயமாக தோன்று போக மாட்டார். இந்த சகர் வேளையிலே கண்டிப்பாக எழுந்து உண்ணுங்கள். இன்னொரு பாக்கியம், அந்த சகர் நேரத்திலே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்றால் ஹஜ் தொழக்கூடிய ஒரு பாக்கியம். வாழ்க்கையில் வாழ்க்கையில் தஹஜ்ஜத் என்பது நமக்கெல்லாம் 5 வக்து கடமை. நம்முடைய உயிருக்கு மேலான உத்தமர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தஹஜ்ஜத்தும் சேர்த்து நாளொன்றுக்கு 6 வக்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கடமை.
இரவு நேரம் கேட்ட ரசூலுல்லா தொழுதுகிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு பொண்ணவங்க சொல்லுவாங்க, என்ன இப்படி கஷ்டப்பட்டு கருமா ஒரு கால்லாம் வீங்கி செவந்திருக்கு, அந்த அளவுக்கு நீங்க உங்களை அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு விட்டுன்னு சொல்றானே. என்ன சொன்னார்கள்? ஆயிஷா அப்பல அகூன அபுதன் ஷகூரா, என்னுடைய ரப்புக்கு நான் ஒரு நன்றி உள்ள ஒரு அடியாளாக இருக்க வேண்டாமா? நம்முடைய உயிருக்கு மீறிய உத்தவர் அண்ணல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இந்த உலகத்தில் யார் நன்றி உள்ள அடியாராக இருக்க முடியும்? அவருடைய இபாதத். ஒரு ஆன்மீக ஞானியாக இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு அல்ல, என்ன தாங்களே அவர்கள் முன்மாதிரியாக இருந்து காண்பித்தார்கள். சஹருக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இனிய சகோதரர்களே, நம்ம செய்வார்கள் ராஜ்யத்துக்கு அதுக்காக ரொம்ப தூரம் எதிர்க்க வேண்டியதில்லை. இப்போ அதாவது சுபஹ் ஒரு 6 மணிக்கு தான், நீங்க 5 மணிக்கு இருந்துச்சா அப்படியே தொழுகை கொஞ்ச நேரம் குரான் ஓதிக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்யலாம், சுபஹ் வந்து தொழுது அப்புறம் கொஞ்சம் ஓதலாம், இல்லாட்டி கொஞ்சம் படிச்சிடலாம், தூங்கலாம், வயது. அதை போல தேவையற்ற முறையிலே கடைத்தல்களை சென்று அலைவது சகரு மட்டுமல்ல, இன்னும் 2 நேரம் என்ன, நோன்பை தொடங்குவது ஒரு பாக்கியம். அந்த நேரம் அது தருணம். நோன்பை நிறைவு செய்கிறது இருக்கிறதே, நோன்பை துறப்பது, நோன்பை துறப்பது அந்த நேரம் என்ன, துஆ கபூலாகின்ற நேரம். லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரி வ ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி. நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சி. ஒன்று அவர் நோன்பு துறக்கின்ற போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, இன்னொன்று நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி. அந்த நோன்பு துறக்கின்ற போது நோன்பாளி கேட்கின்ற துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். நம்ம அந்த நேரத்தில் செய்யக்கூடாது, சும்மா நேரங்கால அருமை சகோதரிகள், அந்த நேரத்தில் சமைக்கிறது ஒரு இபாதத்து. நோன்பாளிகளுக்கு அது வீட்டில் உள்ளவங்களுக்கு அதே நேரத்தில் ஒரு 5-10 நிமிஷம் எடுத்துக்கணும். கடைசி நேரத்தில் கரிச்சுக்கிட்டு பொறிச்சுக்கிட்டீங்கன்னா அது அற்புதமா எல்லாம் ஒன்றா உட்கார்ந்துக்கிட்டு பஹாரெல்லாம் திக்ர் பண்ணிக்கிட்டு சமையல் செய்வது உண்மைதான். இல்ல சமையல் ஒரு இபாதத்து இருக்கு, அதே அவங்களும் என்ன செய்யறாரு, என்ன செய்யணும், தாய்மார்கள் சமையல் ஈடுபட்டு நோன்பு துறக்கிறது கூட தள்ளி போட்டுருவாங்க. பாத்தீங்களா, ஏதோ அர்ப்பணிச்சு ஏதோ இந்த குடும்பத்துக்கே தான் அர்ப்பணிக்க தன்னை இழந்துவார்கள். ஏன் நோன்பை மதிப்பதிலே ஒன்று, நோன்பு துறக்கின்ற போது நாம் அமர்ந்திருப்பது நோன்பை மதிக்கிறோம். பாத்தீங்களா, இத்தனை பேருக்கு அசல் சொன்னாங்க, எவ்வளவு பேர் தொழுக வந்தாங்க, எல்லாரும் போயிட்டாங்க, ரொம்ப பேர் போயிட்டாங்க. உங்களே எல்லாம் தேர்ந்தெடுத்துக்கோம். முதல்ல இஸ்லாத்தினுடைய செய்திகளை கேட்க நீங்கள் மதிக்கணும். முதல்ல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மதிக்கணும். தொழுகை முக்கியம்தான், நோன்பு எல்லாமே முக்கியம்தான். அதைவிட மிக முக்கியம் அல்லாஹ்வுடைய தீனை நீங்கள் மதிக்க வேண்டும். தீன் என்பது அல்லாஹ்வுடைய சொற்கள். இவ்வளவு அற்புதமான குர்ஆனை பற்றிய செய்தி, அன்பு தம்பி, இன்னும் பல செய்திகள். இப்படிப்பட்ட அழகிய பேச்சுக்களை விட அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தவர்கள் யார்? அவங்க என்ன சொல்றாங்க, நான் முஸ்லிம், நான் அறிவார்ந்த மார்க்கத்துக்கு உரியவன், நான் அழகிய மார்க்கத்துக்கு சொந்தக்காரன், நான் உன்னதமான சிந்தனை மிகுந்துட்டு அந்த அறியாமை பாரம்பரிய பழமைத்தனங்களை தூக்கி எறிகின்ற மார்க்கத்துக்கு சொந்தக்காரன். அந்த உணர்வுங்க சஹாபா. அதனால செய்ய வேண்டியது இந்த காலங்களில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய நாவு எப்போதுமே அல்லாஹ்வுடைய திக்ரில் நனைந்திருக்கட்டும். இந்த நாவு உமிழ்நீர் எச்சியிலே நனைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த நாவு அல்லாஹ்வுடைய திக்ரிலே நனைந்திருக்கட்டும். நம்ம மரியாதை வாகனம் ஓட்டும் போது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ், மரியாதை பெரிய ஜம்ல மாட்டிக்கணும், டிராபிக்ல மாட்டிக்கணும், லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா. இந்த நேரங்களில் எல்லாம் தருணங்கள் ஆதத்துகளை எல்லாம் இபாதத்தாக மாற்றுகின்ற மார்க்கம். மனிதனுடைய அன்றாட பழக்க வழக்கங்களை எல்லாம் இபாதத்தாக மாற்றி செய்கின்ற மார்க்கம் இஸ்லாம். இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் இருப்ப சொல்லுங்கள். என்னதான் ஆடி ஓடி தேடி கோடி கோடியாக சம்பாதித்தவது மவுத்து இருக்கிறது. மரணத்திற்கு பின் எதையும் எடுத்து போய்விட முடியாது. மனிதன் மனிதன் என்றால் யார்? உயிர், உடல், செயல். உயிர் அல்லாஹ் தந்ததை எடுத்துக் கொள்கிறார், நம்மகிட்ட கேட்காமல் நமக்கு தந்தார். இந்த உடல் மண்ணில் விளைந்தவர்களை உண்டு வளர்ந்தது, வாழ்ந்தது, மண்ணுக்கு புதைக்கப்பட்டு விட்டது. மனிதனுக்கு, மனிதா, உயிரையும் உடலையும் வைத்து நீ செய்திட்ட செயலுக்கு நீதான் பொறுப்பு.
சரி, அல்லாஹ் இந்த உலகத்திலே இந்த குர்ஆன் நமக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை விட ஒரு சிறந்த மார்க்கம் இருக்கிறதா? என்ன தேவை? எது தேவை? இந்த வாழ்கின்ற காலம் இருக்கிறதே, அது எப்படி பயனுள்ளதாக மாற்றிக் கொள்வது? மௌத்தை கண்டு ஒரு முஸ்லீம் அஞ்ச மாட்டால், பயப்பட மாட்டான். ஏன்? மரணம் என்பது ஒரு முஸ்லீமுடைய முடிவல்ல, மறுமையினுடைய தொடக்கம். அல்லாஹ் அதனால ஒவ்வொரு முஸ்லீமும் நாமும் உலகத்தில் உண்மையாக, நேர்மையாக, வாய்மையோடு மற்றவர்களுக்கு கெடுதல் பண்ணாமல், எரிச்சல் அடையாமல், என் அன்பு மகன் அரசே, ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு பணியாளர் அரசுலீலா சொன்னார்கள், தன் வாழ்க்கையின் விளிம்பிலே கடைசியில் சொன்னார்கள், என் அன்பு மகன் அரசே, என் உள்ளத்தில் நான் யாரை பற்றியும் ஒரு துளியளவு கூட வஞ்ச வைக்கவில்லை மகனே. என் மனசுல யாரை பற்றியும் கசனம் இல்லை, கவனம் இல்லை. நீ முடிஞ்சா நீ அப்படி இருந்து கேள்வி. வாழ்க்கையில் நம்ம நேர்மையா யாருக்கு நம்ம கெடுதல் பண்ணக்கூடாது, யாரையும் சுத்தி அபகரிக்கக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரையும் மோசம் பண்ணக்கூடாது. நல்ல முஸ்லீமாக அவனவன் வாழ்வதற்கான வழிக்கான ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த புனித ரமலான். ரமலானை போல ஒரு நிறைவான மாதம் இருக்கிறதா? இதை பேணுவதில்லை. அந்த ரமலானை நாம் பேண வேண்டும். பேணுவதில் நோக்கம் இது போன்ற தருணங்கள்ல கொஞ்சம் ஒரு துளி நேரம் கூட ரமலான் வந்துருச்சுன்னா ரசூலுல்லாஹ் அப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க? தன் குடும்பத்தார்களை இணைச்சுக்கிட்டு அப்படி முழுசா இறங்குவாங்க. ரமதானை நம்ம எப்படி பேணணும், என்ன விஷயங்கள் செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்களை அருமையா சொல்லி இருந்தாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட 2 விஷயம் சொன்னாங்க. சஹர் நேரம், இஃப்தார் நேரம். இது ரொம்ப பரக்கத்தான ஒரு நேரம். அல்லாஹ் நேரடியா உங்களுக்கு என்ன வேணும், நம்ம செய்யக்கூடிய அனைத்து பிரார்த்தனைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமா இருக்கு இல்லையா? அதை நம்ம ரமதான தயார் பண்றதுலயும், நோன்பு வைக்கிறதுக்கு, சஹருக்கும் இஃப்தாருக்கும் திறக்கிற நேரத்துல நம்ம அதிக கவனம் செலுத்தி இந்த நேரங்களை வீணடிக்காம இன்னும் இதர விஷயங்களை பேணி முழுமையான ஒரு நிரப்பமான ரமதானை எப்படி பெற்றுக்கொள்ளணும். வெறுமனே பசித்திருந்து தாகம் தண்ணீர் குடிக்காம இருந்து அது வெறுமனே பற்றியா நமக்கு அமைஞ்சிடக்கூடாது. இந்த ரமதானுக்காக அதை நம்ம எப்படி தயாராகிறது, அதை நிரப்பமான சிறந்ததொரு ரமதானாக, ரமதானை அடைந்தும் நஷ்டவாளிகளாக நாம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக நாம் எவ்வாறு திட்டமிடுவது, அதனை பற்றி இன்ஷா அல்லாஹ் நமக்கு உஸ்தாத் சயீத் இப்ராஹிம் அவர்கள் தெளிவாக அந்த திட்டமிடல் செய்திகளை எடுத்துரைப்பார். அன்பான சகோதரர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்தார். அவர் என்கிட்ட ஒரு இன்விடேஷன் கொடுத்து, உஸ்தாத் இது என்னுடைய மகளுடைய நிச்சயதார்த்த பத்திரிக்கை, நீங்க நாளைக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லிக்கிட்டாரு. சரி, நான் அதை வாங்கி வச்சுக்கிட்டேன். மறுபடியும் இன்னொரு இன்விடேஷன் எடுத்து கொடுத்தாரு, அழைப்பிதழ் கொடுத்தாரு. இது என்ன அப்படின்னா, இது என் மகளுடைய திருமண அழைப்பிதழ். அதனால அதையும் நீங்க பார்த்துட்டு நீங்க வந்துருங்க, எங்கேயும் போயிடக்கூடாது, புக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். நானும் சரின்னு டேட்டை பார்த்துட்டு ஓகேன்னு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் போனதுக்கு அப்புறம் பாக்குறேன், அந்த நேரத்துல எனக்கு வேற ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. சரி, அதனால மறுபடியும் அவரை கூப்பிட்டு சொன்னேன், வேற ஒரு நிகழ்ச்சி இருக்குதுங்க, அதனால அந்த நேரத்துல என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சட்டுன்னு கொஞ்சம் கோவப்பட்டுட்டு சொன்னாரு, என்ன அதான் நான் எவ்வளவு நாள் இருக்க கல்யாணத்துக்கு, அதுக்குள்ள நீங்க என்ன அவ்வளவு பிஸியாவே இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இல்ல ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன். திரும்ப மறுபடியும் அந்த பத்திரிகை எடுத்து பார்த்தா அந்த நிக்காவுடைய தேதி இந்த வருஷம் இல்ல, அடுத்த வருஷம் பிப்ரவரி. அடுத்த வருஷம் பிப்ரவரியுடைய கல்யாணத்துடைய தேதி எனக்கு இப்ப கொடுத்திருக்காரு. பத்திரிகைலாம் அடிச்சு சிறப்பா கொடுத்துட்டாரு, சந்தோஷம். அப்பதான் நான் ஒரு நிமிஷம் யோசிச்சேன், ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்காக தனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படிங்கும் பொழுது இந்த மனிதன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தயாராகிறானே. எவ்வளவு ஒரு திட்டமிடுதல். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திட்டமிட்டு எந்த உஸ்தாது வரணும், எந்த உஸ்தாது இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும், அதே மாதிரி எந்த பிளம்பிங் எங்க ஆர்டர் பண்ணணும், கேட்டரிங் எங்க ஆர்டர் பண்ணணும், எந்த ஹால் புக் பண்ணணும் அப்படின்னு சிந்திக்கிறது மட்டும் இல்லாம அதே நினைப்போடைய ஒரு வருஷம் போகுது அவருக்கு. இதே திட்டமிடலோட கூடி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பல மீட்டிங் எல்லாம் போடுறாங்க.
இப்பதான் பாருங்க, அப்போ நம்ம ரமலான் வருகிறது, வாழ்க்கையினுடைய நம்முடைய வாழ்க்கையை ஒரு தரம் உயர்த்தக்கூடிய ஒரு ரமலான் மாதம். அதே மாதிரி சொர்க்கத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மாதம், மகஃபிரத்தை ரஹ்மத்தை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிசுடைய மாதம். அந்த மாதத்தை பற்றி நம்ம எப்படி சிந்திக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, ஏதோ காலண்டர்ல எல்லா வருஷமும் மாசமும் போற மாதிரி இந்த மாசமும் போகுது பல பேருக்கு. அல்லாஹ் பாதுகாத்த ஒரு சில பேரை தவிர பல பேருக்கு அப்படி போகுது. சில பேர் வந்து குறுஞ்செய்திகளை அந்த போன்ல பார்த்துதான் புரியுறாங்க அவங்க ரமலான் வருது அப்படின்னு. ஆனா சஹாபாக்கள் அப்படி இல்லை. சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? கானத்து சஹாபா எதோ கபில சித்தத்து அஷ்ஹுரின் ரமலான் ரமலான் வருவதற்கு 6 ஒரு வாரம் 2 வாரம் இல்ல, 1 மாசம் 2 மாசம் இல்ல, 6 மாதத்திற்கு முன்பே துஆ செய்துகிட்டே இருப்பாங்க. யா அல்லாஹ் அடையச்சு, இந்த ரமலான் அடையச்சு. சரி, இன்னொரு 6 மாதம் என்ன செய்வாங்க? இன்னொரு 6 மாதம் ரமலான் முடிஞ்சு பெருநாள்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் நாமெல்லாம் 1 வாரம் ட்ரிப்பு போயிருவோம், டூருக்கு போயிருவோம். அதே மாதிரி டூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஓபன் ஹவுஸ்ல பிஸி ஆகிருவோம். அங்கங்க எங்க விருந்து நடக்குதுன்னு பார்த்து அங்கெல்லாம் போய் பிஸி ஆகிருவோம். ஆனா சஹாபாக்கள் அடுத்த 6 மாசம் அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னா, அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னா சியாமனா கியாமனா அப்படின்னு துஆ செஞ்சுட்டு இருப்பாங்க. 6 மாதத்திற்கு இந்த துஆ, அடுத்த 6 மாதத்திற்கு ரமலானை வேண்டி துஆ. பொதுவா ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை மதிப்பு மிக்கதாக எப்ப கருதுகிறானோ அப்பொழுது அதற்காக முயற்சி செய்வான். நம்மளுக்கு ரமதான் முடிஞ்சு சவாலை தாண்டியே ஓடுது ஓபன் ஹவுஸ் ஓடுது. பாதி வருடம் ஓடிட்டு இருக்கு. அங்கிட்ட 6 மாசம் போயிடும் பாருங்க ஓபன் ஹவுஸ். உண்மையா நிஜமா. அப்பா எவ்வளவு உடம்ப குறைச்சாங்களோ அது அடுத்த 6 மாசத்துல 1 மாசத்துல ஏத்திடுறாங்க. 1 மாசத்தை குறைச்சது ரெட்டிப்பா அங்க ஏத்திடுறாங்க, டபுளா போயிருது. அப்ப சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க. பொதுவா ஒரு மனிதனுடைய டெண்டன்சி என்னன்னா, எந்த விஷயம் அவன் மதிப்பு மிக்கது என்று நினைக்கிறானோ கருதுகிறானோ அந்த விஷயத்தின் பக்கம் ஆர்வமும் முயற்சியும் அதிகமாக இருக்கும். உண்மை இல்லையா? நம்ம இருக்கிறோம், நம்ம முன்னாடி ஒரு சாக்கு பை நிறைய பச்சை பசேன்னு ரொம்ப அழகான புல்ல கொண்டு வந்து நம்ம முன்னாடி போட்டா நம்ம என்ன செய்வோம்? பாட்டுக்கு வந்து என்னடா குப்பையை கொண்டு வந்து போடுற, எடுத்துட்டு போட அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அதே கொண்டு போய் மாட்டு பொழுவத்துல இருக்கிற மாட்டுக்கு முன்னாடி போடுங்க, முண்டி அடித்து கொண்டு வந்து அதை திங்கும் இல்லையா? சரி, அது இன்னொன்னு, ஒரு சாக்கு பை நிறைய கொண்டு வந்து அங்கத்தையும் பணத்தையும் கொண்டு வந்து நம்ம முன்னாடி வச்சா நம்ம என்ன செய்வோம்? பணத்தாசைன்னு சொல்ல வரல, ஒரு ஆர்வம் வருமா இல்லையா? பணம் பார்த்த உடனே மனிதன் இயல்பு அது. அதே பணத்தை கொண்டு போய் அந்த மாட்டுக்கிட்ட போய் வைங்க, அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்து சவச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கும், திரும்பி கூட பார்க்காது இல்லையா? அதே கதை தான். ரமலானுடைய மதிப்பும் மரியாதையும் மகத்துவம் தாற்பயமும் நாம் உணர்ந்தால்தான் நிச்சயமாக நாம ரமலான் அடையணுங்கிற ஒரு வெறி, ரமலான் அடைஞ்சு அந்த ரமலான்ல பயங்கரமா நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஒண்ணும் இல்லையா, ஒருத்தர் ஒரு பரீட்சை எழுதுறான், ஒரு மாணவன் பரீட்சை எழுதக்கூடிய மாணவன் நல்லா எழுதுறான், பரீட்சை எழுதி முடிச்சுட்டு அந்த தாளை எடுத்து கசக்கி வாத்தியார் கையில கொடுத்துட்டு போனா இந்த வாத்தியார் என்ன செய்வாரு? தூக்கி மூஞ்சிலே வச்சிருக்காரு. ஏன்பா இப்படி போடுற? நல்லா எழுதிருக்க, முதல் மார்க் வருவேன், நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எடுத்துக்க மாட்டார், கோவப்படுவார். அதே மாதிரி நாம ரமலான் மாசத்துல பயங்கரமா அமல் செஞ்ச, விழுந்து நைட் அமல் செஞ்ச, பகல்ல நேரம் பிடிச்ச, என்னுடைய நேரத்துல ஓடிக்கிட்டு இருந்த குரான ஓதுன, அது செஞ்ச இது செஞ்சேன்னு சொல்லிட்டு ரமலான மதிக்காமையே நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னு வைங்க, ரமலான எதிர்பார்க்கவும் மதிக்கல, ரமலான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில மாற்றம் ஏற்படல, அமல் மட்டும் செஞ்ச அப்படின்னு கொடுத்தா இந்த பையனுக்கு சமம், மாணவனுக்கு சமம். நம்ம ரமலானை அடைவதும், ரமலானிலே அமல் செய்வதும், ரமலானை சரியாக பயன்படுத்துவதும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் அதனால துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால ரமலானுடைய மாதத்துல நீங்க குர்ஆனோடு இணைந்திருங்கள். கடமையான வணக்கங்களை தவிர மற்ற இதர வணக்கங்கள், உபரி வணக்கங்களில் கவனம் செலுத்துங்கள். தினமும் நீ ஏதாவது நல்ல அமல் செய்யுங்க. ஏன்னா ஒரு அமல் செய்தால் 10
மடங்கு நன்மை கிடைக்கிறது. ஏதாவது ஒரு அமல் செய்யுங்க, தாராள மனதோடு இருங்கள். எல்லாருக்கும் தாராள மனதோடு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களோட இஃப்தாருக்கு உதவி செய்யுங்க, தன் சஹருக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வரக்கூடிய மிஸ்கின்களை விரட்டாதீர்கள், அவர்களிடத்தில் நல்ல முறையில் பேசுங்கள். அவர்களுக்கு முடிந்தால் கொடுங்கள், இல்லை என்றால் நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்பி வையுங்கள். அதே போல துஆக்கள் அதிகமாக செய்யுங்கள், தஹஜ்ஜுத் தொழுகை அதிகமாக செய்யுங்கள். எல்லோரையும் மன்னித்து பழகுங்கள். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் உங்களோடு பகைமை கொண்டவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். சோம்பேறித்தனம் இல்லாமல் இருங்கள், உற்சாகமாக ரமதானை எதிர்கொள்ளுங்கள். ஏன்னா சோம்பேறித்தனத்தோடு நான் நோன்பு பிடிச்சிருக்கேன், அதனால காலையில 10 மணிக்கு தான் முழிப்பேன், 11 மணிக்கு தான் முழிப்பேன், நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாம சோம்பேறித்தனம் இல்லாமல் அல்லாஹ்விற்கு கேளுங்க, சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ் என்று உற்சாகமாக ரமதானை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். ஏனென்றால் முஃமினு கவியின் ஸ்ட்ராங்கான முஃமினை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். லைஃபான நோஞ்சா முஃமினை விட ஒரு கவியான முஃமினை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என்பதாக உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு ரமதானை சிறப்பாக நாம் எதிர்கொள்வோம். அல்லாஹ் இந்த ரமதானில் மக்ஃபிரத்தை, ரஹ்மத்தை, இத்கும் மினன்னார் என்னென்ன பரக்கத்துகளை வைத்திருக்கிறாரோ அத்தனையும் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி துஆ செய்து முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், சிறப்பான முறையில ரமதானை வெறுமனே தவறான ஒரு திட்டமிடுதல். நம்மளுக்கு பல திட்டம் இருக்கும். உஸ்தாது எந்த அளவுக்கு நம்ம திட்டம் போடுறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அட்வான்ஸா 2-3 வருஷத்துக்கு பிறகு நடக்க வேண்டிய விஷயத்தையே அவ்வளவு நீட்டா நம்ம திட்டம் போட்டு அதை வகுக்கிறோம். ஆனா ரமதானுக்கு நம்ம அதை தவற விட்டுட்டு மற்ற விஷயங்களுக்கு எங்க ஷாப்பிங் போலாம், எங்க இதை வாங்கலாம், எங்க அதை வாங்கலாம், அப்படி இந்த மாதிரியான ஒரு திட்டங்களை நம்ம தீட்டி செயல்படுறதை விட, அதுவும் நம்மளுக்கு தேவைதான், இல்லைன்னு சொல்லல, அதை விட இந்த விஷயம் இன்னும் தேவை இல்லையா? இது மறுமைக்கான ஒரு விளைச்சல் நிலமா இருக்கு இந்த உலகம். அந்த அடிப்படையில இந்த ஒரு மாதம் அப்படின்றது நிச்சயமா அது ஒரு போனஸான ஒரு மாதம். நமக்கு இந்த ஒரு மாத காலம் செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களும் நம்ம தொடர்ந்து திட்டம் போட்டு சிறப்பான முறையில நிறைவேற்றக்கூடிய விஷயங்களை பற்றி நம்மளது வரசத்துல் அன்பியாக்கள் உஸ்தாத் கம்பம் பீர் முகமது அவர்கள் மற்றும் ஹஃபீஸ் உஸ்தாத் சயீத் இப்ராஹிம் அவர்கள் சிறப்பான முறையில் எடுத்துரைத்தார்கள். ஜஸாக்கல்லா. பசித்திருந்து, விழித்திருந்து, தனித்திருந்து, இறைவனை துதித்திருந்து ஒரு மாத காலம் நோன்பு நோட்கவிருக்கும் ஈமானிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அல்லாஹ் ஆயுள் பரக்கத்தையும் ஆரோக்கிய சுகத்தையும் அமல் புரிய ஆன்மா உடல் திடகாத்திரத்தையும் என்றென்றும் நல்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். புனித ரமதான் வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷாஅல்லாஹ் உஸ்தாத் இன்னொரு ஒரு நிமிஷம் இருக்கு, ஒரு சின்ன ஒரு துஆ ஒண்ணு. அல்ஹம்துலில்லாஹ். இதை பயன்படுத்தி அல்லாஹ் தஆலா அருள் புரிய வேண்டும். இந்த இனிய வாய்ப்பை நாங்கள் பெற்றதற்காக அல்லாஹ்வுக்கும் நம்முடைய ஜமாத்தின் பெருமக்களுக்கும் மதித்து அமர்ந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் இதய துஆவையும் அன்பையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக ஸய்யிதினா நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك يا رب العالمين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. إلهنا أنت مقصود يا الله، أنت مطلوب يا الله. اللهم اقض حاجاتنا يا خالي الحاجات. اللهم اشف أمراضنا يا شافي رب العالمين. مدين سيئتك يا الله. இதை அழகான முறையிலே அமைத்தவர்களுக்கும் இதை அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் ரப்பி உடைய அருளையும் அன்பையும் நீ அள்ளிப்பொழியா அல்லாஹ். யார் யாருக்கெல்லாம் இந்த இதயங்களில் என்னென்ன தேவைகள் நாட்டங்கள் இருக்கிறது ரப்பி இதை கபூல் செய்யா, சிரமங்களை போக்கியா. மருத்துவர்களாலும் கைவிடப்பட்ட நோய்க்கு யாரெல்லாம் இலையா இருக்கிறார்களோ அந்த நோயை தீர்த்து விடியா. எல்லா நிலையிலும் இந்த புனித ரமலானை முழுமையாக பயன்படுத்துகின்ற பாக்கியம் இருந்துட்டு சாலிஹீன்கள், சித்திகள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் அந்த பெருமக்கூடிய வாழ்க்கையில் எங்களை நினைத்து முடியாமல் ரமலானிலே நல்ல வலிவோடும் நல்ல பொலிவோடும் நாங்கள் சோர்வில்லாமல் நாங்கள் அமல்கள் ஆற்ற வேண்டும் யா அல்லாஹ். குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல யா அல்லாஹ், குர்ஆனை விளங்குவதற்கும் பாக்கியம் தா யா அல்லாஹ். குர்ஆனை அது ஓதுவதும் படிப்பதும் தெரிவதும் தெளிவதும் சிந்திப்பதும் ஆராய்வதும் மனிதர்களுக்கு கூறுவது பாக்கியத்தை தாயா. குர்ஆனிய மாதம் யா அல்லாஹ்,
இந்த குர்ஆனை எங்களுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிக்கின்ற பேற்றை யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் என்னுடைய சகோதரிகளுக்கும் தயார் துஆவை கபூல் செய்ய யா அல்லாஹ். புனிதமான வேளையிலே இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருடைய துஆவை நீ கபூல் செய்ய யா அல்லாஹ். யார் யாருக்கெல்லாம் இன்னும் கேட்க முடியாமல் என்னென்ன தேவைகள் இருக்கிறது ரப்பே அதை கபூல் செய்ய யா அல்லாஹ். اللهم طول حياتنا وحياة أهلنا وحياة أولادنا مع السلامة والعافية يا الله. ربنا تقبل هذا المجلس يا الله يا أول الأولين يا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب ارحمهما كما ربياني صغيرا. وصل على النبي سيدنا محمد وآله وصحابه أجمعين. سبحان ربك بالعزة عما يصفون. السلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.